நம்ம பார்க்க போகிற ஆப் நேம் பார்த்திங்கன்னா அப்பெக்ஸ் மார்க்கெட் அப்படிங்கிற ஒரு லாங் டேர்ம் கான்செப்ட் ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆப்போட கண்டிஷன் கரெக்டாக இப்போ நல்லாயிருக்கு. சுச்சுவேஷன் இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்ட் ஓகேவா, இப்போ நல்லாயிருக்கு. இது ஒரு ROI கான்செப்ட் ஓகேவா. இது ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ண AI குளோபல் மாதிரி தான் இருக்குது. சேம் லைக் தட் அந்த ஆப் மாதிரி தான் இருக்குது. அந்த ஆப்பில் 20,000 50,000 அந்த மாதிரிலாம் போட்டு ஒரு நல்ல ப்ராஃபிட்டோட மெம்பர்ஸ் நிறைய வெளியே வந்திருந்தாங்க. ஸோ அந்த ஆப் நம்மளும் யூஸ் பண்ணி நம்ம ஓல்டு மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும் ப்ராஃபிட்டோடு இருந்துச்சு. இந்த ஆப்பில் பிளான் டீட்டெயில்ஸ் நான் சொல்லிடுறேன். 500 பிளான் போட்டிங்கன்னா டெய்லி இன்கம் 20 ரூபீஸ் கிடைக்கும். நீங்கள் டேரெக்டாக ஒரு பர்சனை ரெஃபர் பண்ணிங்கன்னா 10% இன்கமும் உங்களுக்கு இந்த இன்கம் 50 டேஸ் கிடைக்கும் ஓகேவா. டோட்டல் ரெவன்யூ பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபி கிடைக்கும். நெக்ஸ்ட் பிளான் பார்த்திங்கன்னா 1000 ப்ராடக்ட் இருக்குது. அது நீங்கள் டெய்லி இன்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 40 ரூபா கிடைக்கும். எவ்வளோ டேஸ் கிடைக்கும்னு பார்த்திங்கன்னா 50 டேஸ்க்கே கிடைக்கும். டேரக்ட் ரெஃபர் பார்த்திங்கன்னா 10%. டோட்டல் இன்கம் பார்த்திங்கன்னா 2000 ரூபீஸ் கிடைக்கும். ஸோ சேம் லைக் தட் இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. 2000 6000 இது வரைக்கும் நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே வேணாம். இந்த ஆப்போட கண்டிஷன் இப்போ நல்லாயிருக்கு ஓகேவா. உங்களுக்கு ஓகேனா இதில் நீங்கள் என்ன பிளான் வேணால் போட்டுக்கலாம். இந்த ஆப் ஓகேனா கீழே இருக்க வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு அதில் இருக்க அட்மின் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி லிங்க் வாங்கி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு இந்த ஆப் லான்ச் ஆகி 1 வீக் தான் ஆகியிருக்கு. மெம்பர்ஸும் கம்மியாக தான் இருக்காங்க. ஒரு 30 மெம்பர்ஸ் அந்த மாதிரி தான் குரூப்லேயே இருக்காங்க ஓகேவா. தென் பார்த்தீங்கன்னா இதில் பிளான் ஹிஸ்ட்ரி பார்த்துக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் மினிமம் வித்ரா பார்த்திங்கன்னா 250 ரூபீஸ் 5% டேக்ஸ் ஓகேவா. டேப் அப் வேலட்னா என்னது ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். பேமெண்ட் ஹிஸ்ட்ரினா உங்களுக்கு டெய்லி இன்கம் கரெக்டாக ஆட் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. வித்ரா கேஷ்னா வித்ரா ஓகேவா. நீங்கள் வித்ரா இதில் போட்டுக்கலாம். டைமிங் பார்த்திங்கன்னா 9 to 5 அந்த மாதிரி தான் இருக்கும் ஓகேவா. உங்களுக்கு டைமிங் மட்டும் நான் மென்ஷன் பண்ணுறேன். வித்ரா கேஷ்குள்ளே போய்க்கோங்க. போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா டைமிங் 250 ரூபீஸ் இருந்தாவே நீங்கள் மினிமம் வித்ரா பண்ணிக்கலாம். 9 to 5 அந்த மாதிரி உங்களுக்கு டைமிங் அது வரைக்கும் நீங்கள் வித்ரா போட்டு எடுத்துக்கலாம். வித்ரா ஹிஸ்ட்ரிங்கிறதுல நீங்கள் எவ்வளோ வித்ரா போட்டிருக்கீங்க, உங்களுக்கு கரெக்டாக அக்கௌண்ட்டுக்கு ரிசீவ் ஆகிடுச்சா சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ட்ரான்சாக்ஷனில் போய்ட்டு உங்களுக்கு கரெக்டாக அமௌண்ட் ஆட் ஆகுதா, வித்ராலாம் கரெக்டாக வருதா, இது எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். மை டீம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் யாராவது ரெஃபர் பண்ணியிருந்தீங்கன்னா இதில் டீம் பார்த்துக்கலாம் ஓகேவா. சப்போர்ட் டிக்கெட்னா உங்களுக்கு ஏதாவது ரீசார்ஜ் ப்ராப்ளம் இந்த மாதிரி ஏதாவது இஷ்யூ ஆப்பில் ஏதாவது இஷ்யூ வந்துச்சுன்னா நீங்கள் அதை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நீங்கள் டேஷ்போர்டில் தான் உங்களுக்கு நீங்கள் கரெக்டாக ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே அமௌண்ட் ஆட் ஆகிருக்கும் ஓகேவா. இந்த மாதிரி நீங்கள் என்ன நேம் கொடுத்துருவீங்களோ அதில் ஆட் ஆகிருக்கும். உங்களுக்கு டெய்லி இன்கம் இங்கேயே காமிக்கும். டெய்லி ஆட் ஆகும் போஸ்ட்டில். இதில் உங்களோட ரெஃபரல் இன்கம் இங்கேயே பார்த்தீங்கன்னா ரெஃபரல் லிங்க் இங்கேயே இருக்குது ஓகேவா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த ஆப்பை நீங்கள் கொடுக்கணும். இது ஒரு நல்ல அருமையான வாய்ப்புங்க. இந்த அருமையான வாய்ப்பை நீங்கள் யூஸ் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு காப்பி பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா. இது காப்பி பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்போட கண்டிஷன் நான் சொல்லிட்டேன். இப்போதைக்கு நல்லாயிருக்கு. ஸ்டார்டிங்கில் ஜாயின் பண்ணும்போது நம்ம ஒரு ப்ராஃபிட்டோட வெளியே வரலாம். ஃபர்தரான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா இந்த ஆப் நீங்கள் யூஸ் பண்ண மோஸ்ட்டில் வாட்ஸ்அப் குரூப்பில் மஸ்ட்டாக ஜாயின் ஆகிருக்கணும். அதில் தான் நான் ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் சொல்லுவேன். எப்போ இந்த ஆப்பில் நான் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்கிறேனோ அந்த மோஸ்ட்டில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாப் பண்ணிடுறோம், ரெஃபரும் ஸ்டாப் பண்ணிடுறோம். அப்போ தான் நம்ம ஒரு ப்ராஃபிட்டோட வெளியே வர முடியும் ஓகே.